بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமைமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித படைப்பை பரிபூர்ணமாக படைத்து ஏராளமான நிஅமத்துகளை கொடுத்து ஏராளமான அறிவு திறன்களையும் கொடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனை இந்த உலகத்தில் வணங்குவதற்காக நம்மை படைத்தான். படைத்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்காக கொடுக்கப்பட்ட வழிமுறையான அல் குர்ஆன் ஷரீஃபில் பொறுமையை பற்றி மிக வற்புறுத்தி அல்லாஹ் சொல்கிறான். தொழுகையை பற்றி சொல்லும்போது தொழுகை எவ்வளவு அவசியம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அந்த தொழுகையை சொல்வதற்கு முன்பாக பொறுமையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு மனிதனுக்கு எந்த அளவிற்கு பொறுமை அவசியம் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக நாம் உணர முடியும். அல்லாஹும் மிக பொறுமையானான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய பொறுமைக்கு அளவே இல்லை. அதனால தான் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் நேரங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறான். எதுவரைக்கும் அவனுடைய மரணம் நேரம் நெருங்கும் வரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சக்கராத்திற்கு முன்பு வரை அவனுக்கு டைம் கொடுக்குறான், தௌபா செய்கிறதுக்கு, பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு. அப்போ இந்த மனிதன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த சபுரு பொறுமை அப்படிங்கிறத இழந்து, தொழுகைக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொல்கிறானோ, தொழுகையை தொழுகிறவர்கள் கூட எப்படி இருக்காங்க அப்படின்னா, அந்த முன்னாடி சொல்லக்கூடிய பொறுமையை இழந்தவர்களாக தான் இருக்காங்க. அப்போ இந்த மனிதன் பொறுமையை இழந்ததின் காரணத்தால் என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாமே அவசரமாக நடக்கணும், ஈஸியாக நடக்கணும். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு நாம் எந்த உழைப்பையுமே போடக்கூடாது, ஆனால் அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு மனிதன் நினைக்கிறான். அப்போ அந்த மனிதன் இந்த குறுக்கு புத்தி, இந்த அவசரத்தன்மையால் அல்லாஹ்விடத்தில் கேட்பதை, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதை விட்டுவிட்டு ஷைத்தானிடத்தில் உதவி தேட ஆரம்பிக்கிறான். ஷைத்தான் என்ன செய்வான், நீ அல்லாஹ் மறந்துட்டு வந்துட்டில்ல, உனக்கு நான் என்ன வேணாலும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷைத்தானிடம் உதவி தேடி செல்வதால், ஷைத்தானிடம் உதவி தேடி செல்வதுன்னா அதான் சிஹர் செய்கிறது. தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் போய் ஒருத்தனை இவனை நாசமாக்குன்னு சொல்ல முடியாது, அல்லாஹ் அப்படி செய்யவும் மாட்டான். ஆனால் ஒரு ஷைத்தானிடத்தில் போய் நான் உன்னை நம்புகிறேன், உன்னை நான் மதிக்கிறேன், என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தானிடத்தில் கேட்கும்போது அது என்ன செய்யுது, அந்த மனிதனுக்கு ஒத்துழைக்குது. இதை ஷைத்தானை கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் மீது ஏவி அவருக்கு இன்னல் கொடுப்பது தான் சிஹர். அப்போ இன்றைக்கி இந்த சிஹருடைய ஈடுபாடு நடைமுறை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, 100% மேலே அதிகமான மக்கள் இதைத்தான் நம்பி காலத்தை ஓட்டுறாங்க. ஒரு வியாபாரம் செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஷைத்தான் எடுத்து வச்சுக்கிறது, இன்னொருத்தன் ஒரு வியாபாரத்தை நாசமாக்குறதுக்கு ஒரு ஷைத்தான் எடுத்து வச்சுக்கிறது, நான் இந்த உலகத்தில் நல்லா வாழணுங்கிறதுக்கு ஒரு ஷைத்தான் எடுத்து வச்சுக்கிறது, இன்னொருத்தனை வாழ்க்கையில் நாசமாக்கணுங்கிறதுக்கும் ஒரு ஷைத்தான் எடுத்து வச்சுக்கிறது. இப்படி சிஹர் செய்த ஒரு காலம் போக இன்னைக்கு எல்லாருமே ஒரு சொந்த ஷைத்தானை வாங்கி வச்சுக்கிறாங்க, தத்தெடுத்து வச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலங்கள் இந்த காலம். இதில் மற்றவங்களுக்கு இதில் என்ன அனுபவம் இருக்கோ என்னமோ தெரியலை, ஆனால் நமக்கு இந்த லைனில் இருக்கிறனால அதிகமான அனுபவம், அதிகமான இது போன்ற மக்களை நாம் பார்க்குறோம். குறிப்பாக நாம் இந்த லைனில் இருக்கிறதுனால
பல வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் வந்து நம்மளுக்கு கால் வரும். இந்த மாதிரி இப்படி பிரச்சனை இருக்குது, என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கேட்பாங்க. என்ன செய்யலாம், என்ன ஓதலாம், என்ன ஓதுனா சரியாக போகும், என்ன எதுவும் செய்முறைகள் இருக்கா, இப்படிலாம் கேட்பாங்க. இது போன்ற அழைப்புகள் வந்து அதிகமாக வந்து இலங்கையிலேருந்து, ஸ்ரீலங்காவிலேருந்து அதிகமான அழைப்புகள் எனக்கு வரும். எந்த அளவுக்குன்னா நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து அழைப்புகள் வரும். ஏன்னா நம்மளுக்கு மற்ற வேலைகள், மதரசா வேலைகள் அதெல்லாம் இருக்கிறனால எல்லா நேரமும் ஃபோனில் பேச இயலாதுங்கிறனால. அதனால் பெருமைமிக்கவர்களே, இப்படி அழைக்கக்கூடிய உங்களுக்கு, குறிப்பாக இலங்கையில் உள்ள, ஸ்ரீலங்காவில் உள்ள மக்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம், இந்த மே மாதம் 14ஆம் தேதி நான் இலங்கை வர்றேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நாள் அங்கே இருப்பேன். அதனால் உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட கேள்விகள், ஏதாச்சும் தெளிவுகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ஃபோன்லேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், நேர்லையும் வந்து பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த பதிவு நான் போடுறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் புறத்திலிருந்து ஷிஃபா கிடைக்கும் என்றால் அது நமக்கு மிக திருப்தியான ஒரு விஷயம். இன்ஷா அல்லாஹ் அப்படி தேவைப்பட்டவர்கள், தேவை உள்ளவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் காணக்கூடிய ஃபோன் நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.